விஜய் சேதுபதி அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொன்னது யோகி பாபுட்டையும் நிறைய கதைகள் இருக்குது, சீக்கிரமே அவர் டைரக்டர் ஆகிடுவார். எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இந்த கன்வெர்ட்லாம் எப்படி பார்க்குறீங்க? அந்த படத்தையாவது யோகி பாபு கரெக்டாக வந்து எடுத்துட்டாருன்னா சந்தோஷம். ஓகே. ஏன்னா இப்போ அடுத்தவங்களுக்கு டேட்டு கொடுத்தா தான் அவர் ஒழுங்காக வரமாட்டேங்கிறாரு, ஒழுங்காக கோஆர்டினேட் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்போ அவரே டைரக்ட் பண்ணுறாருன்னு இறங்குனாருன்னு வச்சிங்களேன். ஒருவேளை அதுக்கே அவர் சீக்கிரம் வந்து அதுக்கே டென்ஷன் இல்லாமல் எடுத்துட்டாருன்னா நல்ல விஷயம் தானே. இப்போ நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குன்னா அந்த நேரத்திற்குள்ளே என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் நம்ம செய்யணும். அதை விட்டுட்டு இப்போ நானே வந்து இன்றைக்கி ஒரு 10 சேனல்லேருந்து கூப்பிட்றாங்க வாங்கன்ட்டோம்னா நேரம் இருக்கணும்ல. வதன்னு சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? கிடையாது. அப்போ நமக்கு தெரியுது இல்லைங்க, இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட பேசலாம், 2 பேர்கிட்ட பேசலாம். இது ஏன் வந்து அவருக்கு தெரிய மாட்டேங்குதுங்கிறது தான் நம்ம கேள்வி. நீங்கள் உங்களால் இவ்வளோ தான் டேட்டு கொடுக்க முடியும்னு சூழல் இருந்ததுன்னா அவ்வளோதானே கொடுக்கணும். அதுக்கு தானே ஒவ்வொருத்தரும் மேனேஜர் வச்சுக்கிறாங்க. இப்போ பெரிய புகழ்பெற்ற ஒரு நடிகராக இருப்பார், மார்க்கெட்டில் நம்பர் 1 இருப்பார். அவர் ஏன் ஒரு மேனேஜரை வச்சுக்கிறாரு? ஒரே தேதியை 2 பேருக்கு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அவர் சொல்லுவார், சார் நம்ம செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்கோம், இந்த தேதியை நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாதுன்னு அந்த மேனேஜர் சொல்லுவார். நீங்கள் செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு 10 பேர்கிட்ட டேட்டு கொடுக்குறீங்கன்னு வைங்க, 10 பேர் தான் வந்து நிற்பான். அப்போ தவறு யார்கிட்ட இருக்குது? 10 பேர்கிட்ட இருக்கா, உங்கள்கிட்ட இருக்குது? நம்மள்ட்ட தான் இருக்குது. அதைத்தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். ஏன் நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறீங்க? அட்வான்ஸை கொடுக்குறாங்கிறதையே வாங்கி போட்டு ஏன் ஒரே தேதியை பல பேருக்கு கொடுக்குறீங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது.